நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நாளில் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆம், சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, உங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படி நானும் எஜமான் இயேசு மகாராஜன் எனக்கு தந்திருக்கிற ஊழிய பிள்ளைகளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலே விசேஷ ஒரு 2 ஜெப குறிப்புக்காய் நாம் வழக்கம் போல் ஜெபித்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் சொல்ல இருக்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விதவிதமான கொள்ளை நோய்கள் தேசத்திலே பரவிக்கொண்டு வருகிறதே, விதவிதமான பெரிய பேரழிவுகள் இந்த தேசத்திலே வந்து கொண்டு இருக்கிறதே, இதற்காய் நீங்கள் ஜெபிக்க மாட்டீர்களா? தேவாதி தேவன் உங்களுக்கு தந்த நன்மைகளுக்காய் கிருபைகளுக்காய் அவர்களுக்கு நன்றி மாத்திரமல்ல, இந்த மற்றவர்களுக்காய் ஜெபிப்பதும் நம்ம மேல் விழுந்த கடமையா. தேசத்துக்காய் நாம் ஜெபிப்போமா? தேசம் வேதம் சொல்கிறது தன் குடிகளின் மூலமாய் தீட்டப்பட்டது என்று. ஆம், விதவிதமான நூதன கலாச்சாரம் என்ற பெயரிலே விதவிதமான வழியிலே ஜனங்கள் சீரழிந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு மேலாய் ஒருவரும் கொள்ளை நோய் வந்து கொண்டு இருக்கிறது. தேவனே, எங்கள் தேசத்தின் மேல் இறக்க வைங்கன்னு சொல்லுங்களேன். ஐயா, எங்கள் தேசத்தின் மேல் ஒரு இறக்க வைங்கப்பா. விதவிதமான கொள்ளை நோய்கள் வேண்டாம் ஆண்டவரே, தயவாய் மனதிறங்கன்னு சொல்லுங்க. விஷ காய்ச்சல் வேண்டாம் கர்த்தாவே, மனதிறங்கன்னு சொல்லுங்க. எங்கள் தேசத்துக்கு வேண்டாம். எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய இரக்கம் இருப்பதாக. எங்கள் தேசத்தின் மேல் நீர் அன்பு வைத்து ஆண்டவரே, உம்முடைய தாசனாகிய ஆண்டவர் உம்முடைய சீசரில் ஒருவராகிய தோமாவை அனுப்பினீரே, அதை நீர் நினைவு கொள்ளும். என்னுடைய தேசம் எவ்வளவு விசேஷமானது உமக்கு என்று நாங்கள் கண்டுகொள்ளும் வண்ணமாய் உம்முடைய 12 சீசரில் ஒருவரை எங்களுக்கு அனுப்பி தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் அதை நினைத்து எங்களுக்கு நியாயமாய் வரக்கூடிய தண்டனைகளையும் சாபங்களையும் ஆண்டவரே, பேரழிவில் எங்களுக்கு மேல் வராதிருக்கட்டும். தேவனே, நீர் மனதிறங்குங்க. தேவனே, நீர் மனதிறங்கும். இயேசுவே, நீர் மனதிறங்குன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தின் மேல் மனதிறங்குங்கப்பா. கொள்ளை நோய் வேண்டாம், சாபம் வேண்டாம், தருத்திரங்கள் வேண்டாம், பொல்லாத நூதன கலாச்சாரத்தின் மூலமாய் என் தேசத்தின் குடிகள் மேல் இருக்கிற இந்த கோபம் வேண்டாம். மனதிறங்குங்கன்னு சொல்லுங்க. அப்பா, மனதிறங்குங்கப்பா. தேவனே, நீர் மனதிறங்கும். இனி வேண்டாம், சாபம் இருக்கக்கூடாதப்பா. கர்த்தாவே, மனதிறங்கி ஆசீர்வாதத்தின் நன்மையும் எங்களுக்கு இரக்கமாய் தாரும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக அதிகாரிகளுக்காக ஜெபி என்று ஆண்டவர் எனக்கு ஏவி இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு அதிகாரிகளும் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் எந்த இடத்தில் அதிகாரியாக இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவர்கள் தேவனுடைய தூதர்கள் என்று. வேதம் சொல்லுகிறது நீதியை சரிக்கட்ட தேவன் ஏற்படுத்தின தேவனுடைய பிள்ளைகள் என்று. சரியாய் தன் வேலையை செய்ய அவர்களுக்கு இரக்கம் பாராட்டணும். சரியான நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கணும். சரியான வழியில் தங்கள் பதவிகளை அவர்கள் பயன்படுத்தும்படி ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஆமென் தானையா? அவர்களுக்காய் ஜெபியுங்கள். கண்களை மூடுங்களேன். ஒரு விசை ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா, அதிகாரி மாத்திரமில்லை, உங்கள் தெருவில் துப்புரவு வேலை செய்கிறவர்களும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். கொரோனா காலத்தில் அவர்களுடைய வேலை எவ்வளவாக இருந்தது. இன்றைக்கும் அவர்களுக்காய் ஜெபிப்போமா? ஒவ்வொருவருக்காய். தேவனே, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவனே, தயவாய் மனதிறங்கப்பா. அவர்களுக்கு இருக்கிற மன பாரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் இதயத்திலும் ஆண்டவரே உள்ளத்திலும் சமாதானம் இருக்கட்டும். தங்களுக்கு இருக்கிற நெருக்கடியை லகுவாய் ஏற்றுக்கொண்டு லகுவாய் அதை தாண்டி வர அவர்களுக்கு பலன் தாரும் விசேஷமாய். தேவனே, அவர்கள் இல்லத்திலும் சமாதானம் இருக்கட்டும் அப்பா. அவர்கள் உள்ளத்திலும் சமாதானம் இருக்கட்டும். தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த வேலையில் தேவனே, உம்முடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் செய்ய அவர்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பலத்தங்கள் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மூலமாய் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் செய்யும் விசேஷமாய். ஆண்டவரே, டாக்டர்ஸை பாரும். தேவனே, நேர்ச்சைகளை பாரும். ஆண்டவரே, நீர் மனதிறங்கும். அவர்களுக்கு மனதிறங்கி ஆசீர்வாதத்தை நன்மையும் கட்டளையிடும். அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வரட்டும்.
உடைய கிருபை உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே நான் உடைய அதிகாரத்தோடு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளின் ஜெப வேளையிலே நான் உங்களோடு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் நான் உங்களோடு பேசும்படி என் ஆண்டவரும் நம்முடைய உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். ஆமேனாயா? ஆமாயா. என் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். அதில் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்களேன். எது புஸ்தகம் இருக்கிறதா? இல்லை என்றால் இன்றைக்கு நான் சொல்லுவேன். நீங்கள் நம்முடைய பைபிளை கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அப்படியாவது டவுன்லோட் செய்தாவது வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. சேர்ந்து வாசிப்போமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் சத்தமாக சொல்லுங்களேன். தேவாதி தேவன் சொல்கிறார், அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை அவர் பூரண சமாதானத்தோடு, ஐயா பூரண சமாதானம், எந்த இதுவும் குறையில்லாத ஒரு சமாதானம், பொருளாதாரத்தில் குறைவில்லாதது, பிள்ளை செல்வம், பொருள் செல்வம், அருள் செல்வம் என்று எல்லா செல்வத்திலும் குறைவில்லாமல் வைத்துக் கொள்வாராம். பூரண சமாதானத்தோடு அவரை வைத்திருப்பாராம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். அதே ஏசாயா 26:4 சொல்கிறது பாருங்களேன். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களை கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தை தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாய் இடியப்படும் மட்டும் அதற்கு இருக்கிறார். சிறுமியானவர்கள் கால் எளிமையானவர்களை அடிகளுமே அதை மிதிக்கும் என்று. உயர்த்துவர்களை தாழ்த்துவதும் தாழ்த்துகிறவர்களை உயர்த்துவதும் கர்த்தனுக்கு லேசான காரியம். ஆமீன் தானையா? தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த கர்த்தராகிய யெகோவாவை நம்புகிற ஒவ்வொரு மேலும் யெகோவாவின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர், இந்த இடத்திலே அவருக்கு யெகோவா என்று ஒரு பெயர், ஒரு பொருள் இருக்கிறது. ஆம், சேனைகளின் கர்த்தர் என்பது யுக யுகமாய் காலங்காலமாய் நடக்கிற வருகிற ஒரு பெயர். இந்த ஏசாயா 26 இந்த நாமத்தை சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். நம்புங்கள். ஒரு நாள் இந்த நம்பிக்கை என்ற வார்த்தையிலே ஒரு அருமையான தேவ மனிதர் சொன்னார். ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு நபர் எப்படியோ காட்டு வழியாய் வந்து வழி மாறிவிட்டார். நேரமாகிவிட்டது. திடீரென்று வந்த மிருகத்தினால் பயந்து ஓடினவர் கீழே ஒரு பெரிய பள்ளத்திலே விழுந்து ஒரு மரத்தை பிடித்து கொண்டு கதறினார். தெய்வமே என்னை காப்பாற்று, தெய்வமே என்னை காப்பாற்று என்றார். கொஞ்ச நேரத்தில் ஒரு சத்தம் கேட்டிருக்கிறது. என்னப்பா, நீ தெய்வம் இல்லை என்று சொல்வாயே, இப்போது தெய்வமே காப்பாற்று காப்பாற்று என்று சொல்கிறாய் என்று சொன்ன பொழுது, இல்லை நான் இப்போ ஆபத்தில் இருக்கேன், இனி எப்படியாவது காப்பாற்று. இன்றைக்கும் எல்லோருடைய நிலையும் அதுதான். நன்றாக இருக்கும்போது தெய்வத்தை தேடுவதில்லை. நன்றாக இருக்கும் பொழுது இந்த இயேசு தெய்வம் அவர்களுக்கு தேவையில்லை. வசதி இருக்கும்போது, சந்தோஷம் இருக்கும்போது, சமாதானம் இருக்கும்போது தேவையில்லை. சில நேரங்களிலே இக்கட்டு, போராட்டம், வியாதி வந்தவுடன் ஐயோ இந்த இயேசு தெய்வத்தை சொல்லி பார்ப்போமே, ஏசப்பா எனக்கு எப்படியாவது மனதிறங்க, என் பிள்ளைக்கு மனதிறங்க, என் ஹஸ்பண்டுக்கு எப்படியாவது இறங்கிருங்கம்மா. அது வரைக்கும் ஆராதனை வெறுப்பாக இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை வெறுப்பாக இருக்கும், கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு எட்டிக்காய் போல கசக்கும் என்றது போல எப்போதாவது அது பைபிள் அப்படி தெரியும் போது எப்படியோ தெரியும்.
பிரச்சனை போராட்டம் வரும், அவ்வளோதான். தீவிரமாக ஜெபம் பண்ணுவோம். அதே போல் அந்த மனிதர் புலம்பினார். தெய்வம் வந்து சொன்னார், சரிப்பா நான் சொன்னால் கேட்பியா? கேட்பேன், கையை விட்டு. இவர் சொன்னார், போங்கய்யா, நான் இவ்வளோ நாளும் தெய்வம் இல்லை இல்லைன்னு சொன்னதுக்காக என்னை நீ கொல்ல வந்திருக்கிற போலுக்கு விடவே மாட்டேன் இருக்கிறார். இருட்டு, விடிய விடிய தொங்கி கை காலெல்லாம் வீங்கினது தான் மிச்சம். காலையில் பார்த்தால் 2 அடி உயரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தரைக்கும் அவருக்கும் 2 அடி உயரம்தான். விடிய விடிய தொங்கியிருக்கிறார். இதை போலத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவார், சில காரியங்களை விட்டுவிடு, நான் உன்னை உயர்த்துவேன் என்று. நாம் நினைப்போம், இந்த காரியம்தான் நம்மளை காப்பாற்றுது, இதுதான் நம்மளை பெருசா வச்சிருக்குது, இது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஐயா சகோதரனே, சகோதரியே, தேவன் உன்னை கொண்டு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ அவரை நம்பினபடினால், நீ அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறபடினால் உன்னை கொண்டு அநேகருக்கு போஷிக்கிற திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் நீ இன்றைக்கு உன்னுடைய வைராக்கியத்தினாலே கர்த்தர் சொன்ன காரியத்தை விடாமல், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை விட்டு விடாமல் நீ உன் இஷ்டம் போல் இருந்து துன்பத்தை வேதனத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். என்னையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். நானும் அப்படித்தான் ஐயா, மனம் போல் வாழ்ந்தேன். திருமணம் வரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது. கிறிஸ்தவன் தான், ஆலயத்தில் பக்கத்தில் தான் என்னுடைய வீடும். ஆனால் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்ததில்லை. எனக்கு தெரிந்ததெல்லாம் தியேட்டர், நண்பர்கள், மனம் போல் வாழ்வு, இப்படி தான் இருந்துச்சு. வியாபாரம் செய்து கொண்டு இருந்தேன். என் ஆண்டவர் என்னோடு முதலாவது பேசின வார்த்தை, அந்த வியாபாரத்தை விட்டு. ஆமையா, உண்மையா, முதல்ல சொன்னார் ஐயா என் ஆண்டவர், நீ பார்க்கிற இது வேண்டாம், 50 ரூபாய்க்கு வாங்கி 50 ரூபாய்க்கு விற்று லாபம் பார்க்குறது, ஆமாம் வேண்டாம்னு விட்டுட்டேன். 7 வருஷம் மார்க்கெட்டில் ஈராங்க மூடை வாங்கி தெருத்தையா, அப்பமும் தருத்திர விடலை. என் ஆண்டவருடைய வார்த்தையை என் இருதயத்திலே பதித்து கொண்டதினால் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நன்றாய் வைத்திருக்கிறார் ஐயா. கிரகிக்க முடியாதது, நம்ப முடியாததை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். அநேக நாள் என்னை நானே கேட்டுக்கொள்வேன், இது உண்மைதானா? நான் தானா? இந்த மரியாதைக்குரிய மனிதன் நான் தானா? இந்த கட்ரோலில் இருக்கிறது நான் தானா? இந்த போஸ்டில் இருக்கிறது நான் தானா? எனக்குத்தான் இவ்வளோ வரவேற்பா? எனக்குத்தான் இத்தனை மதிப்பா? ஐயா, ஆண்டவர் சில காரியங்களை விடு என்று சொல்லும் பொழுது விட்டுவிட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அவரை உறுதியாய் பற்றி கொண்டால், நான் சொல்வது போல கிரகிக்க முடியாததை நீங்கள் காண்பீர்கள். கிரகிக்க உன்னுடைய சந்ததிக்கு எட்டாதது, உன்னுடைய நினைவுக்கு வராததை தேவன் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவர். எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார் ஐயா, எனக்கு செய்து கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? என் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன், என்னோடு திருப்புங்களேன். கர்த்தர் உங்களோடு பேசட்டும். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இருக்கிறது. அங்கே ரூத் என்று ஒரு பெண் இருக்கிறாள். அவளுடைய கணவன் மரித்து போனான். அவள் வேறு ஸ்திரீ. கிறிஸ்துவுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை. பிழைக்க போன இடத்தில் நகோமி என்ற அருமையான அந்த பெண் தன் மகனுக்கு கட்டின ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ. இந்த ரூத் இந்த மாமியோடு கணவன் மரித்து போனான். இந்த மாமிக்கு வேறு யாருமே இல்லை. இவர்கள் அனாதையாய் பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள், ஒருவரும் இல்லை என்று இவள் நினைவில் கொண்டாள். இந்த தாயை நாம் விட்டாலும் ஒத்தையில் என்ன செய்வார்கள்? இவர்களால் வாழ முடியாது என்று எண்ணினாள் போல எண்ணி வந்து சொன்னாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இனி நான் என்ன செய்ய மாட்டேன். சொல்லுகிறார் ரூத், நீ பயிருமா, என்னால் இனி உனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை. பாருங்களேன், மகன் இறந்து போனான்.
விட்டு வந்த தேசத்துக்கு திரும்ப போக இருக்கிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நீர் மரணமடையும் இடத்திலே நானும் மரணமடைந்து அங்கே அடக்க பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றார். அவள் பாருங்களேன், தன்னோடு கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை. அங்கே தான் நேசித்த தனது மாமியாரோடு, எனக்கு எத்தனை மருமகளுக்கு மாமியாரை பிடிக்கும், எத்தனை மாமியாருக்கு மருமகளை பிடிக்கும்னு எனக்கு தெரியாதம்மா, எனக்கு தெரியாது. என்னான்றவங்களோடு பேசட்டும், ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த மாமியார் மேல் வைத்த அன்பினாலே தன்னுடைய சொந்த ஜனத்தை விட்டு விட்டாள். தான் அதுவரை நம்பி வந்த சிலை வணக்கங்களை விட்டு விட்டாள். தன்னுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அத்தனை வணக்கங்களை விட்டுவிட்டு இந்த ரூத் நகோமியை பார்த்து சொல்கிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று. ஐயா, நான் ஒரு முறை ஒரு பட்டணத்திற்கு கன்வென்ஷன் கூடுகைக்காக அழைக்கப்பட்டேன். அழைக்கப்பட்டதும் அநேகர் வந்திருந்தார்கள். அதில் கடைசியாய் ஒரு குடும்பம் என்னோடு பேசி தங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். நான் போன போது கேட்டேன், ஏனையா நான் உங்களுக்கு எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், நல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன், நல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன், நிம்மதி இல்லை ஐயா. பணம் இருந்தது, பெயர் இருந்தது, எல்லாம் இருந்தது, நிம்மதி இல்லை. இந்த இயேசுவை தேடினேன். இந்த இயேசு சொன்னார், உனக்கு பணம் வேணுமா, நிம்மதி வேணுமான்னார். நான் நிம்மதி தான் வேணும் ஆண்டவரேன்னு சொன்னேன். என் ஊழியத்தை செய்வாயான்னு சொன்னார். ஐயா, இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். நான் கேட்டேன், இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? என்னால் நம்ப முடியவில்லை. எனக்குள் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எப்படி எனக்கு இந்த சந்தோஷம் கிடைத்தது, எதனால் வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று மட்டும் தெரிகிறது ஐயா, இந்த இயேசு ரட்சகரை நம்பி நான் வந்ததினால் சந்தோஷமாய் என் குடும்பம் சமாதானமாய் இருக்கிறது என்று. அன்றைய ரூத்தின் நிலைமையை பாருங்களேன். வந்தவன் நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஐயா அவளுக்கு வேலை செய்ய முடியலை. ஏன்னா அங்கே வேலை செய்யாமல் நன்றாய் வசதியாய் வாழ்ந்த பெண், மற்ற பெண்களோடு கதிர் அறுக்க அவளுக்கு தெரியவில்லை. கதிரை பொறுக்குகிறாள், சிரிக்கிறார்கள். இவ்வளோ அழகா இருக்கிறா, இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிற ஒரு கருதை இருக்க தெரியலையே, கருதை பொறுக்கிக்கிட்டு இருக்க, கீழே இருக்கிறத பொறுக்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணும் பொழுது அந்த போவா சொல்கிறார், நீ கிண்டல் பண்ணாத, நீங்கள் யாரும் அவளை ஏளனம் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். வேதம் சொல்கிறது, எந்த இடத்தில் அவள் கதிர் பொறுக்கினாளோ அந்த இடத்திற்கு அவள் எஜமானியா வேணாம் சத்தமா சொல்லுங்களேன். எந்த இடத்தில் வைக்கப்பட்டு எல்லாரும் அந்த வேலை செய்கிறவர்கள் கேவலமாய் பேசப்பட்டார்களோ அதே ஆளுக்கு அவதாயம் தலைவி. ஆமென், சத்தமா சொல்லுங்களேன். சகோதரியே, நீயும் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வந்துட்டியா? உன் ஊழியத்தை பார்த்து உன்னை உன் சொந்தம் சிரிக்குதா? அவங்களுக்கு உன் கையில் தான் நீ கொடுக்க வேண்டியிருக்கும் சம்பளம். அவன் என் ஆண்டவர் பெரியவரம்மா, என் ஆண்டவர் பெரியவர். நான் முன்னமே சொன்னது போல உயர்ந்தவனை தாழ்த்தவும் தாழ்ந்தவனை உயர்த்தவும் அவருக்கு லேசான காரியம். அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். பயப்படாதிருங்கள். நீ கர்த்தருக்கென்று நீ படித்த படிப்பை விட்டு நீ ஊழியத்துக்கு வந்து விட்டாய். ஆனால் உனக்கு தரித்திரம் வந்து கொண்டு இருக்கிறது. பயப்படாதே. கொஞ்ச காலம் நீ எண்ணிக்கொண்டிரு. கொஞ்ச நாள் எல்லாம் சூழ்நிலைகளும் மாறும். ஒரு நாள் யோசிப்பாய், எனக்காயுது என்று ருசித்தவன் வந்திருக்கிறேன். சகோதரனே,
சகோதரியே, நான் ருசித்தவன் வந்திருக்கிறேன். உறுதியாய் பற்றிக்கொள். அவளை உறுதியாய் பற்றி கொண்டதுனாலே என் எஜமானுடைய வேத புஸ்தகத்திலே வந்தது மாத்திரமல்ல, சந்ததியில் வந்தாள். அலையிலேயே சொல்லுங்கள, இந்த ரூத்தின் சந்ததியில் எஜமான் இயேசு மகாராஜன் வந்தார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டதுனாலே. இன்னொரு சம்பவத்தையும் நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். என்னோடு திருப்புங்களேன். தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று. இங்கே ஒரு மன உறுதி இருக்கிறது. காரணமில்லாமல் நான் அதிகாரிகளுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன பொழுது நீங்கள் எத்தனை பேர் ஜெபித்தீர்களோ தெரியாது. இன்றைக்கு நல்ல அதிகாரிகளுக்கு, நியாயமான அதிகாரிகளுக்கு காரணமில்லாத மாறுதல், காரணமில்லாத பிரச்சனை, காரணமில்லாத வருத்தம், பொய்யான குற்றச்சாட்டுகள் என்று விதவிதமாய் பரவிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு இவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்வார்கள். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் உங்களோடு பேசுவாராக. அப்படித்தான் எங்கோ இருந்து வந்தவன், அடிமையாய் வந்தவன் நம்மளை அரசாளுகிறானே, நம்முடைய ராஜாவோடு இருக்கிறானே, இவனை எப்படியாயிலும் குற்றம் பிடிச்சுதாக்கணும் தந்திரமாய் திட்டம் தீட்டினார்கள். சிலையை வணங்கப்பா, ஐயோ நான் மாட்டேன், இது என்னன்னாலும் செஞ்சு பாரு. ஒரு நாள் ஒரு அதிகாரி சொன்னார், ஒரே ஒரு இடத்தில் 3 இடத்திற்கு மாற்றினார்கள் ஐயா என்று. காரணம், அவர்கள் பேச்சு நான் கேட்கவில்லை என்று. அவர் சொன்னார், என்னை எங்கே போனாலும் அதிகாரி தான் ஐயா, போவோமே என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தானியேல் அப்படித்தான் இருந்தார் ஐயா. நீதியாய் நேர்மையாக இருந்ததினாலே அங்கே எல்லோரும் பார்த்து பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் தானியேல் எரிஞ்சிருவான், கொஞ்ச நேரத்தில் தானியேலை சுற்றுவாங்க அப்படின்னு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் துன்பத்தை பார்த்து ரசிப்பதற்கு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறதோ, வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ, காரணமில்லாத வேதனையை பார்த்து, காரணமில்லாத வருத்தத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிற உங்களை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, பயப்படாதங்க. அவங்க கண்ணு தான் காணும் நீங்கள் உயர்ந்திருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் கண்டான் காணும் நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதை. அன்னைக்கு தானியேலுக்கு அப்படித்தான். போடியா பாப்போம் அப்படின்ட்டார். போட்டாச்சு. சொன்னது போல அவரை உறுதியாய் பிடித்ததுனாலே அங்கே என்ன ஜமான் வந்தார். என் பிள்ளை எங்கே இருக்கிறது அங்கே தான் நான் இருப்பேன். அப்படித்தான் ஆமேன் சொல்லுங்களேன். அப்படித்தான் என்மானுடைய இருதயம் இருக்கும். என் பிள்ளை எங்கே இருக்கிறானோ அங்கே தான் நான் இருப்பேன். அவன் தீக்குள்ளே இருக்கானா, நான் அங்கே தான் வந்துடுவேன்ப்பா. அவன் தண்ணிக்குள்ளே இருக்கிறானா, நான் அங்கே வந்துடுவேன்ப்பா. அவன் சிங்கக்குவியில் இருக்கிறானா, நான் அங்கே வந்துடுவேன். அவன் அடிமையாக போயிருக்கிறானா, நானும் போவேன்னு சொல்லி தம்முடைய ஜனத்தோடே போனவர். உறுதியாய் பற்றி கொண்டதுனாலே தானியேல் எல்லா கண்ணும் பார்க்கு அடி ஹாயா உலாத்திக்கிட்டு வரார். ராஜா சொன்னார், ஐயோ அந்த ராஜா புலம்புகிறார் பாருங்களேன். அங்கே ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினால் சூளை முகம் சூடாக்கப்பட்டிருந்தவனால அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பதை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. யார் சாவதை ரசிக்கணும்னு இருந்தாங்களோ அவங்க வீரர்கள் செத்ததை ரசித்தாங்க. ஆமாம் தானே, காரியம் மாறுதலாக வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷர்களவா கட்டுண்டுள்ள அக்கினிகளை போட்டு வைத்தோம் அவர் என்றார்கள். அவர்கள் ராஜாவுக்கு பிரயத்தனமாக ஆம் ராஜாவே என்றார். அதற்கு அவன், இதோ 4 பேர் உலாவை கொண்டு அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை எதுமாய் சொல்கிறது, அவரை உறுதியாய் பற்றி கொண்டது. ராஜா சொல்கிறார், உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார்.
உன்னதமானவருடைய பிள்ளைங்கிற பட்டம் கிடைத்தது. கொஞ்ச காலம் வேதனை வருத்தம் வருகிறதா? நான் சொல்வேன், செபிப்பதினால் நீ ஏன் நினைத்து கொண்டாய் உன் வீட்டில் போராட்டம் அதிகமாகிவிட்டது, பிரச்சனை அதிகமாகிவிட்டது, வேதனை அதிகமாகிவிட்டது என்று சிலர் என்னோடு புலம்புவார்கள். ஐயா, நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், என் வீட்டில் பிரச்சனை, என் வீட்டில் வருத்தம் வேதனை என்று நான் சொல்வேன். பரீட்சை இல்லாமல் எந்த ஒரு உயர் பதவியும் கிடைப்பதில்லை, தெரியுமா அம்மா, தங்கச்சி, தெரியுமா அண்ணே? பரீட்சை இல்லாமல் எந்த ஒரு பதவியும் கிடைப்பதில்லை, உங்களுக்கு தெரியுமா? என் ஆண்டவர் தருவது விசுவாச பரீட்சை. நீ அவரை எவ்வளவாய் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறாய் என்பதை தேவன் சோதிக்கக்கூடாதோ? உறுதியாய் பற்றிக்கொள். இந்த வேதனை வருத்தம் சில நாள், நான் சொல்வேன் சில நாள், சில வருஷம் கிடையாதுமா உனக்கு, சில நாள். அதன் பின்பு நீ அனுபவிக்க போகிற மகிமை பெரியது, நீ அனுபவிக்க போகிற ஆசீர்வாதம் பெரியது, நீ அனுபவிக்க போகிற நன்மை பெரியது, நீ அநேகருக்கு செய்ய இருக்கிற காரியம் பெரியது, உன் மூலமாய் அநேகர் போஷிக்கப்பட இருக்கிறார்கள். உன்னை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நாம் உறுதியாய் படிச்சுக்கூட எனக்கு பலன்தாங்கப்பான்னு சொல்லுங்களேன். உறுதியாய் படித்து சில நேரம் விட்டுறதுண்டேடி. நான் உலகத்தை பார்க்கும்போது விட்டுறது, நான் உலகத்தை பார்க்கும்போது, உலக மனுஷனை பார்க்கும்போது, உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது விசுவாசத்தில் குறைஞ்சிருது. என்ன மன்னிங்கப்பா, நான் உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள விரும்புகிறேன். நான் உண்மையே பற்றி கொண்டு உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியை வாழ விரும்புகிறேன். என் வியாதி நீங்கட்டும், என் போராட்டம் நீங்கட்டும், என் தருத்திரம் நீங்கட்டும் என்று சொல்லுங்களேன். தேவாதி தேவன் உன் அருகே இருக்கிறார். ஆம், அவரை உறுதியாய் பற்றிக்கொள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. ஏதும் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற எவரை நான் புறமே தழுவதில் என்று நெஞ்சமான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் யாராய் இருந்தாலும் அவரை பற்றி கொள்ளுங்கள். சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சகல நன்மையும் கிருபையும் உங்களுக்கு வரும்படி உங்களுக்காய் நானும் ஜெபிக்கிறேன். பிதாவே.